அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மதினால இருந்து நேற்று 4ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் ஏறினோம். இண்டிகோ ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 183 பேர் அதில் பயணித்தோம். அத்தனை பேர் முஸ்லீம்ஸு. ஏறி எங்களுக்கு மதினா டு ஹைதராபாத்து ஃப்ளைட்டு போட்டிருந்தாங்க டிக்கெட்டில். ஹைதராபாத் போகிற வழியில் என்னென்னா அகமதாபாத்லேயே ஃப்ளைட்டை இறக்கிட்டாங்க. அதில் இறக்குனதில் பார்த்தீங்கன்னா 183 பேருமே காலையில் ஒரு 11:50க்கு ஃப்ளைட்டை இறக்குனாங்க. இறக்கி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இஷ்யூ தான், செக் பண்ணிவிட்டு ½ அன் ஹவரில் உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சர்தார் வல்லபாய் படேல் ஏர்போர்ட்டில் இறக்கி அங்கே எங்களை எல்லோரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணதில் முகமது அப்படின்னு பேராக இருக்கிறவங்கள ஃபுல்லாக தனியாக ஒரு அறையிலையும், மற்ற 183 பேர் வந்ததில் அதை ஒரு 25 பேர் 30 பேரை மட்டும் தனியாக ஒதுக்கிட்டு எங்களை ஃபுல்லாக தனியாக ஒரு ரூமில் அடைச்சிட்டு விசாரணை பண்ணாங்க. ஒவ்வொருவர்கிட்டையும் விசாரணை பண்ணி அவங்கவுங்களுடைய அட்ரஸ்ஸு, ப்ரூஃபு, ஃபோட்டோ இது எல்லாமே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸை கேட்டாங்க. அப்போ எதனால் எங்களுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னா, யாரோ முகமதுங்கிறவர் மெயிலில் பாம் இஷ்யூவாக இருக்கிறதாகவும் தகவல் சொன்னதாக எங்களுக்கு அங்கே உள்ள ஆஃபீஸர் தகவல் சொன்னாங்க. நாங்கள் அந்த தகவலை கேட்டுக்கிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இப்போ நாங்கள் எப்போ சார் போகலாம் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு 1 ஹவரில் உங்களை நான் கிளியர் பண்ணி அனுப்பிடுறோம் சார் அப்படின்னாங்க. அதேபடிக்கு 1 ஹவரில் அங்கேருந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து மேலே அனுப்புனாங்க. மேலே அனுப்பி உட்காருங்க, ஃப்ளைட் இன்னும் வரல, ஃப்ளைட் வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று இறங்கின 11 மணியில் இருந்து இன்றைக்கி 5ஆம் தேதி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் யாருமே எடுக்கவும் இல்லை. நாங்களும் ஆஃபீஸ்கிட்ட எல்லாட்டையும் பேசி பார்த்தோம். நைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே நைட்டு ஃபுல்லாமே இந்த உம்ரா தவாப் செஞ்சுட்டு வந்தவங்க முடியாமல் சூழ்நிலையில் காய்ச்சல், தலைவலி, பல பிரச்சனைகள் அவங்களுக்குலாம் அவங்கள பார்க்க முடியல. இதில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக வேறு ஆயிடுச்சு. அவங்கள உடனே அங்கே டாக்டருக்கு இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு சரி பண்ணி உட்கார வச்சாங்க. இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. அதுக்கும் டாக்டர் அரேஞ்ச் பண்ணி ஒரு குழந்தைய பார்த்து அதையும் உட்கார வச்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 70 பேருக்கு மேலே ஆள் ரொம்ப அன்கண்டிஷன் முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஒன்றுமே சரியான இது ரெஸ்பான்ஸ் தெரியல. நாங்களும் வெளியில் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் கேட்டால் ஃப்ளைட் ஸ்ட்ரைக்கு, அது இது பாம்பு யூஸு அப்படின்னு பல பிரச்சனையை கொண்டு வராங்க. எங்களுக்கு ஒன்றும் இதை பற்றி தெரியலை. ஸோ அதனால் நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இங்கே நடக்கக்கூடிய சுச்சுவேஷனோட வீடியோவும் இருக்குது. இதையும் அப்லோட் பண்ணுறோம். இதை பற்றி தெரிஞ்சவங்க இதுக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் உடனே கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணலாங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எல்லாரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் என்னங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.